பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். பார்க்குறாங்க. அழகிய பெண்ணே, தூண்டிலில் சிக்கிய மீனும் காதலில் சிக்கிய நானும் துடிப்பது நிஜம்தான். மீன் துடிப்பது தன் விடுதலைக்காக, நான் துடிப்பது உன் காதலுக்காக, உன் காதலுக்காக, உன் காதலுக்காக. எப்படி சார், நல்லா இருக்கா? செம்மையா இருக்குடா. அவங்க சொல்லலாமா? இதே மாதிரி சொல்லு கான்ஃபிடென்ட்டா. சொல்றா. ஜோஷுவா சூசைட் பண்ணி போறேன், காமெடி பண்றான்டா ரெஸ்ட் ரூம்ல. அப்படியா? சீக்கிரம் கிளம்பி வாடா. சூப்பர், உடனே வரேன். சார் வாங்க சார், ரெஸ்ட் ரூம் போலாம். ஏய் எனக்கு வரலடா, நீ போடா. சார் ஜோஷுவா சூசைட் அட்டம் பண்றானா? ஜாலியா இருக்கும், வாங்க போய் பார்க்கலாம். போடா சைக்கோ. சூசைட் பண்றவனா சைக்கோ, நான் என்ன சைக்கோ? சூசைட் பண்ணி ஃபோன் போடு, ஃபோன் போடு. மாப்ள திருப்பி வேண்டி போசல. நான் ஃபோன் போட்டு எங்க அப்பா சூசைட் பண்ணிராடா. நீ என்ன லவ் பண்ணனா கூட பரவாயில்லை. நீ யார லவ் பண்ண கூடாது, எவனையும் கல்யாணம் பண்ண கூடாது. கடைசி வரைக்கும் நீ ஜோஷுவா அட்ரை கீழ போடுறா. புரியுதாடி உனக்கு? என்னாச்சு? ஜோஷுவா தீபிகா அவளுக்கே தெரியாம லவ் பண்ணிருந்திருக்கா சார். போ போ. மாப்பிள்ளக்காரங்க வீட்ல எல்லாம் வராங்கன்னு தெரிஞ்சு இவன் டாய்லெட்டுக்குள்ள கத்தியோட வந்து நின்னுட்டு குத்திக்க போறான், கழுத்தறதுக்கு போறான்னு பிளாக்மெயில் பண்றாங்க சார். சொல்றது கேளுடா லூசு. இந்த மாதிரி சூசைட் பண்ற மேட்டர்லாம் உண்மையிலேயே அத்துப்பானுங்களான்னு ரொம்ப நாளா டவுட் இருந்துச்சு. செஞ்சு கொன்றாதடா. யாரடுன்னு நினைக்கிறேன். கால்ல விழுந்து கெஞ்சறேன். கண்ணு முன்னாடி ஒரு சாவு போறா. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க அண்ணன் தம்பியோட பரகலையாடா ஒவ்வொருத்தரும். சார் பக்கத்துல ஒரு ஐஸ். அடுத்து சார். என்னடா இது? சார் வெளியே போங்க சார். அடுத்து போ சார். டேய் நீ அறுத்துக்கோடா, நான் சுச்சு போக வந்தேன். மச்சான் ரெஸ்யூம் அனுப்பிச்சு விடுறா, வேலை வேணும்னு கேட்டிருந்தியே. ஒரு ஓப்பனிங் வந்திருக்கு, லைன்லயே இரு, அப்பாயின்மெண்ட் இப்போயே கிடைச்சாலும் கிடைச்சிரும். தெரியும்ல, கழுத்தெல்லாம் அறுத்துக்கிட்டா உடனே சாக மாட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆகும். எப்படியும் வெளியே இருக்கிறவனுங்க வேற எவட்டையாவது ஸ்கோர் பண்ணுறதுக்கு உன்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவானுங்க. நீ கரெக்டாக கட் பண்ணிக்கிட்டேன்னா பரவாயில்ல. நடுக்கத்தில் நரம்பை மாற்றி நறுக்கினேன்னு வச்சுக்கோ, கை கால் மட்டும் விளங்காமல் போக சான்ஸ் இருக்கு. அப்புறம் நீ சுச்சு போகணுன்னா இந்த மாதிரி நின்றுட்டுலாம் போக முடியாது. நீ டாய்லெட் வரதே இதான் கடைசின்னு நினச்சாலே பா. சரி சாவறதுன்னு முடிவு பண்ணிட்ட, சாவறதுக்கு முன்னாடி சாவற அளவுக்கு இந்த மேட்ரு ஒர்த்தான்னு யோசிச்சுட்டு சார். சார் இப்போ மட்டும் ஒத்துக்கலன்னா கலாய்ச்சே கொண்டுருவானுங்க சார். இப்போ என்ன சார் பண்ணுறது? இப்போ நடிச்சல்ல, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நடி. ஹலோ, வேலைலாம் இல்லை, வேற என்ன செத்தா சொல்கிறேன். போடா. யோ டாடி சொல்கிறா. சாதனா உன்னை டின்னர் கூப்பிடுறா. என்ஜாய். ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? யார் முடிப்பா? பண்ணு. I'm sure this is going to be a surprise for you. This is a surprise for me also. ஆனால் இது எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. நீ எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சு ரெடி பண்ணி வெயி. அர்ஜென்ட்டாக ஒரு ஃபோன் கால் மட்டும் பேசணும், நான் பேசிட்டு வந்துடுறேன். நீ பே பண்ணாத. த டின்னர் சாங்.
ஏதாவது சொல்லணுமா? போலாமா? சரி கண்ணத்தோட நான் அப்பவே டவுட் ஆனேன் டூட். என்னடா அந்த ஆள் இருக்கும்போது மட்டும் என்ன பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆள் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு எல்லாமே தெரியுமா சிந்து பற்றி அப்படின்னு கேட்டான் டூட். அந்த ஆள் அப்பவே ஹிண்ட் கொடுத்துருக்கான். அது தெரியாமல் விரல்லாம் விட்டு ஆட்டினு மூஞ்சி முன்னாடி. லவ் ஃபெயிலியர் பற்றி பேசும்போது நீலாம் சிரிக்கலாமா? நான் எப்படி நேரம் உனக்கு தவசம் கொண்டாடி இருக்கணும். நீ மட்டும் என்ன ஒழுங்கா? நீயும் மொக்க தானே வாங்கின. நீ மூடு. எவ்வளோ ஸ்வீட் தெரியுமா அவரு? நான் ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு எவ்வளோ அழகா திரும்ப நான் ஹேண்டில் பண்ணாரு. பாவம், he has gone through so much. ஏதாவது பண்ணணும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். ஒழுங்கா எல்லாரும் போய் வேலையை பார்ப்போம். They both deserve to be together. இது புதுசாக இருக்கு. என்னது? இல்லை, வழக்கமாக பொண்ணுங்களாம் பிரித்து தான் விடுவாங்க. நீ புதுசாக சேர்த்து வைக்கிறேன்னு சொல்கிறியே. ஏய், ஐம் சீரியஸ். நம்ம ஏதாச்சும் பண்ணலாம். யாராச்சும் ஐடியா கொடுங்களேன். ஐடியாவா? என்ன எல்லாரும் என்ன பார்க்குறீங்க? நீ தானே தலை பியரில் ஸ்ட்ரா போட்டு கிரியேட்டிவாக குடிச்சிட்டு இருக்க. அப்போ நீ தானே தலை ஐடியா கொடுக்கணும். அட பாவீங்களா, யார் இன்னொருத்தங்க கூட சேர்த்து வைக்கிறதுக்கு என்கிட்ட ஐடியா கேட்குறீங்களா? இன்னொருத்தங்க கூட இல்லை, அவங்க புருஷன் கூட. உன் காதல் உண்மையானதுன்னா ஐடியா கொடுறா. புண்படுத்திட்டே இருக்கீங்களடா. என் காதலை சந்தேகப்பட்ட, அதனால சொல்கிறேன். வர சாட்டர்டே டீம் அவுட்டிங். எதை எப்படா சொன்னாங்க? இனிமே தான்டா சொல்லணும். ஒரு ரெசார்ட் புக் பண்ணணும். மணியும் சேர்ந்து எப்படியாவது வர வைக்கணும். நம்ம மட்டும் போனால் டவுட் வரும். அதனால அந்த ஈஸி டீமையும் சேர்த்து கூப்பிட்டு. டே வினய், நீ என்ன பண்ண, இன்னொரு குரூப் ஆரம்பி. சாட்டர்டே டீம் அவுட்டிங் எல்லா பசங்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணு. டேய் சரவணா, ஒருத்தன் ரிப்ளை பண்ணடா. குரூப்ல ஈ ஓடுது. ஓசி சோர்னு சொல்றா. சோத்துக்கு செத்தவனுங்க கண்டிப்பா வருவானுங்க. டேய், ஒரு ஊரே கிளம்பி வருது. எப்படிடா? இதெல்லாம் ஒரு மேட்டராடா. சரி, மெயின் ஐடியா சொல்றேன் கேளு. இவங்க 2 பேரும் எப்படியா ரெசார்ட் கூட்டு வந்து ஒரு ரூம்ல தள்ளி கதவு சாத்தணும்னு வெயி. வெளில வரும்போது ஐ லவ் யூ சோ மச் மணி அவ்வளோதே. இதெல்லாம் ஒரு ஐடியாடா. ஏப்பா, ஐடியா யோசிக்க பக்கம் இல்லாம தான் நீ வந்து என்கிட்ட ஐடியா கேட்குற. நீ ரொம்ப ஓவரா பேசுற. என்ன பண்ற? சிந்து காலில் விழுந்து அவங்க சரி, ஏதாச்சும் செய்யுங்க. ஓகே சூப்பர்